ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க சொரக்காய் பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதில் ஒரு தம்பி வீடியோவில் கேட்டுச்சு, அக்கா சொரக்காய் குழம்பு ரொட்டிக்கு நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டுச்சு. சூப்பராக இருக்கும், நான் செஞ்சு காட்டுறேன்னு சொன்னேன். அதனால் இப்போ நான் வீடியோ போடுறேன், வாங்க பார்க்கலாம். அப்படி சொல்லிடுதான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு தம்பி கமெண்டில் கேட்டாங்க, சொரக்காய் பொரியல் பண்ணி ரொட்டி செய்கிறேன்றீங்களே நல்லா இருக்குமான்னு. இப்போ நான் செஞ்சு காட்டுறேன், அதேமாரி பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டேன், கடுகு போட்டு வெங்காயம் போட்டு மஞ்சத்தூள் போட்டிருக்கிறேன். சொரக்காய் போடுறேன், போட்டு எங்கள் ஃபேமிலிக்கு சொரக்காய் பத்தாது, அதனால் ஒரே ஒரு உருளைக்கிழங்கு மட்டும் போடுறேன். பாருங்கள், அப்புறம் எப்படி காட்டுறேன். தண்ணி எதுவும் ஊற்ற தேவையில்ல, இந்த சொரக்காயிலேயே நல்லா தண்ணி விடும், அதனால் தண்ணி ஊற்ற தேவையில்லை. நம்ம அப்படியே சிம்மில் வச்சு மூடி போடணும். லைட்டாக உப்பு போட்டுக்கிறோம். அஞ்சு நிமிஷம் மூடி போட்டுருவோம், சிம்மில் வச்சு. 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ கிண்டி காய் நல்லா பாருங்க, தண்ணியே ஊற்றல, ஆனாலும் காய் பாதி வெந்துருச்சு. ஒரே ஒரு தக்காளி எடுத்து நல்லா கசக்கி வச்சுருக்கேன். ஏன்னா எங்களுக்கு தக்காளி தூள் பிடிக்காதுன்றதுக்காக நான் கையால் கசக்கி சாறு மட்டும் வச்சுருக்கிறேன். இதை உங்களுக்கு தக்காளியோட அப்படியே போட்டு செய்யணுன்னா அப்படியே செஞ்சுக்கலாம். எங்களுக்கு தக்காளி தூள் தேவையில்லைன்றதால சாறு மட்டும் ஊற்றிட்டேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் அப்படியே போட்டுங்க. இப்போ கரம் மசாலா போட்டுக்கலாம். இல்லை, 1/4 ஸ்பூன் தான் போடணும். கரம் மசாலா 1/4 ஸ்பூன், மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன், மிளகாத்தூள் காரம், அதனால் நான் 1 ஸ்பூன் மட்டும் போட்டுக்கிறேன். மல்லித்தூள் 2 ஸ்பூன். அப்புறம் எனக்கு சாம்பார் தூள் போட்டால் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் சாம்பார் தூள் போடுறேன். கொஞ்சம் திக்னஸாக கிரேவி மாரி வரும், அதுக்காக. கருவேப்பிலை கிண்டி விட்டுக்கலாம். 3 நிமிஷம் மூடி வச்சிருவேன். மாவு 1/2 மணி நேரம் ஆகுது, பேஞ்சு ஊற வச்சிருக்கேன். பாருங்கள், இப்போ ரொட்டி போட்டுடலாம். காய் வேகிறதுக்கு 3 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பார்க்கலாம். பாருங்கள், இது மாதிரி காய் வெந்துச்சு, மிளகாத்தூள் ஸ்மெல்லு போயிடுச்சு. பாருங்கள், எண்ணெய் மேலே மிதந்து வருது. இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம். இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணால் போதும். ஒரு ரெடி தேய்ச்சி நான் கை எடுக்காம
தீஞ்சிச்சுண்டா அந்தாண்ட பார்த்தாத ஆஃப் பண்ணிட்டு தீஞ்சிச்சு கிட்ட டிவியில் சத்தம் வருமா